போஸ்டர் அடிச்ச இன்னொரு விஷயம், இந்த தமுகவுடைய தவறு அதெல்லாம் குற்றச்சாட்டி பேசுறோம்ல, அது தவறு நிறைய பேர் நினைக்கிறாங்க. தமுக நமக்கு இதை கொடுக்கல்வாங்களா என்னங்க, அவங்களுக்கு மாமா மச்சானா, நம்ம எடுத்து அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது பண்றோம், ஒரு தவறான கொள்கையில உள்ளவங்களை சரின்னு மக்கள் நம்பினால் அவங்களுடைய பணத்துக்கு பாதிப்பு வருது, அவங்களுடைய நாணயத்துக்கு பாதிப்பு வருது, அவங்களை இனம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆளை ஜக்காத் வசூலிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. ஜக்காத் வசூலிக்க அனுப்பணும்னு அவர் போய் வசூல் பண்றாரு. வசூல் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாருன்னா, எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த அடுக்கு ஜக்காத்துன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு தொகையை எடுத்து இது எனக்காக தந்தாங்கன்னு வைக்கிறாரு. அவர் எடுத்து கூட வச்சுக்கலாம், அவர் அப்படி எடுத்து கூட வச்சுக்கலாம். அவர் என்ன செய்யறாரு, உதாரணம் ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்து போட்டுட்டு ஒரு 50 ரூபாய் இப்படி தனியா வச்சுட்டு, இந்தாங்க இதெல்லாம் ஜக்காத்து, இது எனக்கு தந்தாங்க. இது 50 ரூபாய் நானே சொல்ற உதாரணம். ஒரு பெரிய தொகையை கொண்டாந்து வைத்து விட்டு ஒரு சின்ன தொகையை தனியா வைத்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, இது வந்து ஜக்காத்து, இது எனக்கு தந்தாங்க அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொண்டு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு அறிவுரை சொல்லணும். ரசூல் அதை சொல்லல. என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. தப்பு இவர் செஞ்சிருக்கிறாரு, இவருக்கு சொல்லி போயா அனுப்பி விட்டுருக்கலாம், 50 ரூபாய் பிடிங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்கன்னா, இந்த நோய் எல்லா மனுஷனும் வந்துடக்கூடாது, பயங்கர நோயாவில் இருக்குது. அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பொதுவான காரியத்துக்கு போயிட்டு எனக்கு தந்தது இவருக்கு ஏன் கொடுத்தாங்க, ஒரு மாமா இருக்கு மச்சானா, இவருக்கே அவங்க கொடுக்கணும். இவர் வந்து 4 ஒட்டகத்துக்கு போல 3 ஒட்டகம் வாங்குவாருன்னா கொடுத்துருப்பான். ஜக்காத் வசூலிக்க போகும்போது வசூலிக்க போனவருக்கு ஏதாவது கொடுக்குறான்னா என்ன நோக்கம் இருக்கு, இவர் சொந்தக்காரர் அவர் கொடுக்குற, இவருக்கு ஏன் கொடுக்கணுங்கிறேன், இவர் என்னமோ பண்ணுவார் நினைச்சு கொடுத்துருப்பான். இவர் பண்ணாம கூட இருக்கலாம். அவன் எது கொடுத்துருப்பான், இவர் வந்து நல்ல ஒரு நோஞ்சா ஆட்டை பிடிச்சி கொடுத்துருவான். 40 ஆட்டுக்கு ஒரு ஆட்டு ஜக்காத்து கொடுக்கணும்ல, உள்ள நொண்டி மூலமா பார்த்து வாங்கிட்டு போயிடுவாரு. 50 ரூபா வச்சுக்கிறேன், அவர் நினைச்சுவாரு சைக்காலஜிக்கலா கொடுக்கறது வாங்கிட்டு வந்துருவாரு. அப்ப இதுல வேற ஒரு நோயில வருது, இது ஆபத்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அவருக்கு அறிவுரை சொல்லல, மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு மெம்பர்ல ஏறி பாருங்க. என்ன சொல்றாங்க, நாம ஒருத்தரை ஜக்காத்து வசூலிக்க அனுப்புறோம், அவர் போய் வசூல் பண்ணிட்டு வர்றாரு, வந்துட்டு நம்ம கிட்டே சொல்லுகிறாரு இது ஜக்காத்து, இது எனக்கு தந்தது என்று சொல்லுகிறார். அவருடைய வாப்பா வீட்டுல அவர் உட்கார்ந்து இருந்தா இது வந்திருக்குமா, சிந்திக்க வேண்டாமா, அவருக்கே அவங்க கொடுத்தாங்க, அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கட்டுமே, இது வருதான்னு பாக்கட்டுமே, அவங்க உம்மா வீட்டுல இருக்கு அப்படி சொல்றாங்க. அவளா ஜலச தீ பைத்தி அபிஹி, அவருடைய தகப்பனார் வீட்டுல உட்கார்ந்து பாக்கட்டுமே, இது வருதான்னு பார்ப்போம். நான் அனுப்பின வேலைக்கு தானே வச்சு, நீ உனக்கு வர்றாங்க வீட்டுல இருந்து உனக்கு வந்திருக்கணும், நீ இதுக்கு நான் அனுப்பாம நீ வீட்டுல இருந்து அவனுக்கு வந்திருக்குமான்னு அவரை கேட்காம இப்படி சொல்லுகிறார் பார்த்தீர்களான்னு கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க, இவரை அசிங்கப்படுத்துறதுக்காக கேட்கிறாங்க. இல்ல, இந்த நோய் வரக்கூடாது, இந்த மாதிரி ஆட்களை நம்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவரை மட்டும் சொல்லாம என்ன செய்யறாங்க, உலகத்துக்கே சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இப்ப தாமுகான்னு ஒரு இயக்கம் இருக்கிறாங்கன்னா நமக்கு உங்களுக்கு எந்த சொந்த சண்டையும் கிடையாது. கொடுக்கல் வாங்கலோ, ஒரு கல்யாணம் காட்சி, எங்க வீட்டு பொண்ணு அங்க கொடுக்கல, அவங்க வீட்டு பொண்ணு நாங்க கட்டிக்கிறல, எங்களுக்கு பக்கத்து வீடா இருந்து எங்க வீட்டு எடுத்து அவங்க எடுத்துக்கல, அவங்க வீட்டு எடுத்த எந்த தகராறும் எங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாது. என்ன விவகாரம், சமுதாயத்துக்கு பாடுபடுற ஒரு விவகாரம், பொது இயக்கம். அதுல மக்கள்கிட்ட வசூல் பண்றாங்க, மக்கள் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அது கண்ணு முன்னாடி தெரியுது, இது முறைகள் நடக்குது. சுனாமின்னு வாங்கி திண்டாங்க, வீடு கட்டி தருவாங்க, ஒரு வீடு கூட வரைக்கும் கட்டி கொடுக்கல. அப்ப சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வசூல் பண்ணி திண்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இதை அடையாளம் காட்டாட்டி இன்னும் கொடுப்பாங்க. மக்கள் ஏமாந்து என்ன செய்வாங்க, இதை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்பி கொடுத்து கூடாதீங்க, நன்மை கிடைக்கக்குள்ள பாவமா போயிடும். அவங்க என்ன செய்வாங்க, வேற மாதிரி பண்ணி போடுவாங்க நன்மை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா நான் அம்பலப்படுத்தாம இப்படி இருக்கிறது. ரசூல் அம்பலம் தானே படுத்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி மறைக்கலையே. சமுதாயத்தை பாதிக்கும் என்றால் அம்பலம் தான் படுத்த வேண்டும். அதே மாதிரி வந்து அவங்க என்ன பண்றாங்க, இவருக்கும் கொடுக்கல் வாங்கல் விவகாரம், இவர்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தி விட்டாரு, அவரே ஏமாத்திட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, பஞ்சாயத்து போட்டுட்டு 2,000 கொடுக்குறியா, கட்டிங்க சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ரூபா கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. அதாவது நியாயங்களை விசாரித்து இவருக்கு தான் ஏமாத்திட்டாரு, இவர் தான் கொடுக்கணும்னா வாங்கி கொடுக்கணும். இவர் ரூபா கொடுத்தா இவருக்கு சாதகமா, இவர் ரூபா கொடுத்தா இவருக்கு சாதகமா பேசினா அது என்னது, இது இஸ்லாமா? இந்த மாதிரி இந்த ஜமாத்து கொடுத்திருக்கிற இந்த மக்கள் கொடுத்திருக்கிற இந்த மரியாதையை இதுக்கு பயன்படுத்தலன்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? பயன்படுத்த நான் நிரூபிப்பேன். அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அட்டகாசங்கள் வந்து மிரட்டுவதும் அது பண்ணுவதும் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம ஏதோ வக்கு வாரியம் ஒரு வாரியம் வந்ததை வைத்துக் கொண்டு அங்க ஒரு வட்டத்தில் உள்ளவங்க முத்துவலியை மிரட்டுறான். என்னது கூட்டம் போட போறோம், 5,000 ரூபாய் கொடுக்கல வாரியம் சொல்லிடுவோம்,
எது அவங்களும் ஒரு வட்டத்துடைய ஒரு அவங்க வட்டத்துக்கு ஒரு தலைவனா இருப்பாங்க. இவன் என்ன செய்யறான், எங்க தலைவர் தான் வாரிய சேர்மனா இருக்காரு, மரியாதையா கொடுத்துரு என் புத்தவழியை போய். அப்ப மிரட்டி இது நடக்கிற நீங்க மறக்க முடியுமா? இங்க இருந்து கூட்டம் விட்டுட்டு போறதுக்கு ரயில் தரியா கார் தரியா, உனக்கு 2 லட்சம் ரூபாய் போட்டுருக்கிறேன் போடுறாங்க. நண்பட அவன் விரும்பி கொடுக்குறதா போடுறதா? நம்ம ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உனக்கு 10,000 போட்டிருக்கு, அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு. இது 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 இஸ்லாமா, இது ஆன்டி இஸ்லாமா? இது மாதிரி ஒருவர்கள் நடப்பார்களே ஆனால் அவங்களை எதை வச்சு நடக்கிறாங்க? நீங்க எல்லாம் பின்னாடி இருக்கிற வச்சு நடக்கிறாங்க. இல்லாட்டி தனி நபர், இல்லாட்டி அவங்க தனி நபர்கள் எதை வச்சு பின்னாடி 4 பேர் நிக்கிறீல்ல, அதான் பலம். அப்ப அவர்களை அதுல இருந்து விடுவிச்சா தானே மக்களை காப்பாற்றுவேன். இல்லைன்னா செல்வந்தர்கள் எல்லாம் மிரட்டி நல்ல காரியத்துக்கு பள்ளிவாசலுக்கு 100 ரூபாய் கொடுக்காதவன் என்ன செய்யறான், இந்த மாதிரி நாங்க வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு எம்பி ஆக போறோம்னு சொன்னோன்னே 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். பள்ளிவாசலுக்கு கேட்டா 100 ரூபாய் கொடுக்க மாட்டான், ஒரு ஏழைக்கு 5 ரூபாய் கொடுக்க மாட்டான். பயங்காட்டி மிரட்டி என்ன செய்யறாங்க, இல்ல நடக்கிறது வேற, இது நடக்கணும் உங்க மறுக்க இயலுமா? தௌஹீத் ஜமாத்துல தர்றதை வாங்கிட்டு வருவோம் நம்ம. அதோடு மிரட்டுறாங்க, அவ்வளவு பெரிய பலமான ஒரு அமைப்பு. நம்ம அப்படி கேட்கிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல புகார் வந்தா அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கிளையில அப்படி செஞ்சிருப்பாங்களா, ஒரு மாவட்டத்தில் செஞ்சிருப்பாங்களா? விருப்பமா கேட்போம், திரும்பி கொடுக்கறத வாங்கிக்கிறோம். அவனை நிர்ணயிக்க நம்ம யாரு? அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்குகிறது, ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பண்றது. அது மாத்திரம் கிடையாது, எல்லா விதமான நீ பாத்தீங்கன்னு சொன்னா சினிமா கொட்டைக்கு போறதுக்கு வந்து ஆம்புலன்ஸ்ல போறாங்க. ஆம்புலன்ஸ் எதுக்கு? சினிமா கொட்டையில போய் தான் ஆம்புலன்ஸ். எந்த ஆம்புலன்ஸ்? மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கி மக்களுக்கு பயன்படும் ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டாங்களே, அதெல்லாம் எதுக்கு பயன்படுது? தியேட்டர் வாசல நிக்குது, அதை போய் இப்ப சினிமா பார்த்து வீட்டுக்கு வர்றதுக்காக. இந்த மாதிரிலாம் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும், இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும், மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அப்ப இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு அநியாயக்காரர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்கள மக்கள் நம்புவார்களே ஆனால் கொஞ்சம் பேராவது. அது மாதிரி நம்ம தப்பிச்சு அவனுக்கு சொல்லட்டுங்கிறேன், நம்ம திருந்துவோம். இதுல என்ன தனிப்பட்ட விஷயத்தான் ஒருத்தர் விமர்சிக்க கூடாது. நான் சமுதாயத்துக்கு வழிகாட்டுறது, நான் தனியா நான் ஒரு ஆளா இருக்கிறேங்க, என்னை வந்து யோசிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு வழிகாட்டணும் என்றா, நான் வந்து உங்களை வச்சு நான் சம்பாதித்தால், மக்களை ஏமாத்தினால் நீங்க என்ன செய்யணும்? உடனே அதை சொல்லணும். ரேஷன் கடையில் ஒரு 950 கிராம் போட்டோம்னா உங்களுக்கு கோவம் வந்து நோட்டீஸ் அடிக்கிறீங்க. அப்ப 50 கிராமுக்கு துடிப்பீங்க, 75 லட்சம் ரூபாய் சுனாமி வாங்கி திண்டா துடிக்க மாட்டீங்களா? என்னங்கிற ரேஷன் கடையில் சண்டை முடியல இல்லையா? 900 கிராமுக்கு 1 கிலோவுக்கு மேல 50 கிராம் குறைச்சு போடுறாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? போய்கிட்டே விட்ட 50 கிராம் என்ன 50 கிராம் எடுக்கிறது உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்குது. எது ஆத்திரத்தை உண்டாக்க மாட்டேங்குது? நம்ம ஆளுக்கு திட்ட பரவாயில்ல, அவன் தான் திட்டக்கூடாது. அவன் 50 கிராம் ரவா எடுக்க விட மாட்டான். எங்க ஆளுக்கு என்ன செய்யலாம்? சுனாமி திங்கலாம், பித்ராண்டு வசூல் பண்ணி திங்கலாம். இந்த ஜமாத்து மாதிரி கணக்கு கொடுத்தாங்களா? சுனாமி கணக்கு யாராவது கொடுத்தாங்க? நம்ம மாதிரி யாராவது நில் பேலன்ஸ் கொடுத்தோம், வேற பித்ராண்டு வாங்கி அப்படி விநியோகம் பண்ணோம். அது ஏதாவது ஜமாத்து சொந்தத்துக்கு எடுத்துக்கான்னு யாராவது சொல்ல இயலுமா? ஜமாத்து நிர்வாகத்துக்கு தர்ற கணக்கத்தான் பொதுக்குழுல வைப்போம். பொது காரியங்களை சொல்லி கேட்டா மக்கள்கிட்ட வச்சிருக்கணும். ஜமாத்துடைய கணக்கு நான் உங்கள்கிட்ட தரமாட்டேன், பொதுக்குழு தான் வைப்போம். நிர்வாகத்துக்கு கொண்டு வருது, ஜமாத்துக்கு நன்கொடையா தர்றீங்க, அதெல்லாம் அது நிர்வாகத்துல. சுனாமிக்குன்னு வாங்கி நாங்க உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தோமா? பித்ராண்டு வாங்கி நாங்க மக்கள்கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டோம். அதை வாங்கி கொடு என்று அந்த வேலையை போஸ்ட் ஆபீஸ் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு தந்தாங்கன்னா நாங்க கரெக்டா கொடுத்து கணக்கு வெளியிட்டுருக்கோமா இல்லையா? தௌஹீத் ஜமாத்துல தௌஹீத் ஜமாத்துக்குண்டே ஒரு தொகையை தந்தார்களே ஆனால் அது அந்த வட்டத்தில் கணக்கு காட்டப்படும். பொதுமக்களுக்கு தேவையில்லாத விஷயம். பொதுமக்களுக்கு குடுன்னு சொல்லி தந்தார்களே ஆனால் நீ தந்திருந்தாருக்கு கொடுத்திருந்தாரு காட்டணுமா இல்லையா? இப்படி யாரு காட்டினா? நம் தௌஹீத் ஜமாத்தோர் எந்த இயக்கம் காட்டிக்கணும் சொல்லுங்க. சரி, கூட ஒரு சகோதரர் கேட்டாரு, இந்த ஜக்காத்துலாம் யாரு கேட்டவர்? யாருங்க? ஒருத்தர் கேட்டாரு, ஜாக்குல போய் ஜக்காத்து நிறைய கொடுக்குறாங்க, அவங்க கணக்கெல்லாம் காட்ட மாட்டேங்கிறான்னு ஒருத்தர் கேட்டார். எனக்கு தெரியல, எங்க போயிட்டு ஒருத்தர் கேட்டாரு, ரெண்டு கேட்டாரு, ஒருத்தர் கேட்டாரு. நம்ம ஜமாத் நிர்வாகி அவர் பேர் என்னம்மா? நான் பாட்டு விட்டு சொல்லக்கூடாது, தொழுது முடிஞ்ச பேர் என்ன? ஆமா, அவர் கேட்கிறாரு என்னன்னு கேட்டா, ஜக்காத்துன்னு கொடுக்குறாங்க, எந்த கணக்கும் வெளியிட மாட்டேங்கிறாங்க ஜாக்குல அப்படி அவர் கேட்கிறாரு. அப்ப அதற்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இருந்து வெளியே அடையாளம் காட்டணும். அப்ப மக்கள்கிட்ட இருந்து நல்ல காரியத்தை நம்பி கொடுக்கணும். அந்த நம்பிக்கை மோசடி செய்பவர்களை நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் புறத்துல வராது, கோடில் இதெல்லாம் வராது. தனிப்பட்ட ஒரு மனிதன் விஷயம் தான் கோல் புறத்துல வரும். சமுதாயத்தை சொல்லி சம்பாதிக்கிற விஷயங்களாக இருந்தால் அதை அம்பலப்படுத்தி ஆகணும், காப்பாற்றி ஆகணும். பிறரை காப்பாற்றுவதற்காக கோலும் சொல்லலாம், புறமும் சொல்லலாம், விமர்சனமும் செய்யலாம். அது என்ன மார்க்கத்துல தப்பு கிடையாது. அதனால தாமுக அதுக்காக சும்மா எதுக்கெடுத்தாலும் சிந்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்கள் நிஜமாகவே ஒரு விஷயத்தில் தவறு செய்தால் தயவு தாட்சியம் இல்லாம நீங்க அம்பலப்படுத்துங்க. நாம தவறு செய்து அவர்கள் அம்பலப்படுத்தினால் நம்ம கோபப்பட மாட்டோம், திருத்திக் கொள்வோம், ஆன்சர் கொடுப்போம்.
தௌஹீத் ஜமாத்துல ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாருன்னு சொன்னால் நீ போஸ்டர்லாம் அடிக்க வேண்டியது இல்லை, போஸ்ட் கார்டு போட்டா போதும். நம்ம விசாரணை செஞ்சு விசாரிப்போம். நம்ம ஜமாத்துல செய்வோம், போஸ்டர் கூட போட்டுக்க. அது மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம சகோதரர்களை செஞ்சு கவனத்துக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், ஜமாத்துடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. அதனால் அவர்களும் எங்களை போட்டால் நாங்களுக்கு கோபம் வராது, உண்மையானதை போட்டால். நாங்களும் அவர்களை போட்டால் அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. பொதுமக்கள் என்ன செய்யணும், அது உண்மை கவனிக்கணும். இவங்க கேட்ட கேள்வி பதில காணாம கட்டணம் கேட்கறாங்க அப்படி எடுத்துக்கணுமே தவிர யாரும் யாரையும் விமர்சிக்க கூடாது என்பது தப்பு. விமர்சிக்க தான் வேணும்.